இப்ப நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த இந்த சீசனோட இந்த இந்த ரவுண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க் மூலியமா பிக் பாஸ் என்ன சொல்ல வந்தாரு. என்ன பண்ணி வச்சிருக்காங்க அந்த கேம்ல பாத்தீங்கன்னா, சாண்ட்ராக் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, சாண்ட்ராக் கொடுத்தது வந்து கலர் கலரான பால்ஸ் 4 ட்ரேல இருக்கு. அது வந்து நீங்க மிக்ஸ்ட்ல இருக்கும். அது வந்து நீங்க கரெக்டான ஒரு ஒரு ரோலையும் கரெக்டான கலர்களில் பந்துகளை சேகரிக்கணும். பந்த மூவ் பண்ணலாம். 1 டூ கடைசி வரைக்கும் கூட மூவ் பண்ணலாம். ஆனா டாப் உள்ள பந்த மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். இதுதான். இதாவது என்னன்னா, சாண்ட்ராவோட கேம் பிளே இந்த பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் இப்படித்தான் இருந்து கலைஞ்சு கிடக்குது. ஒரு இது வந்து ஒரு என்ன சொல்றது, என்ன கலர்னே தெரியல. இது வந்து ஒரு பாசமான கலரா, பழிவாங்குற கலரா, நேசமான கலரா, கேமிங் கலரா, என்ன கலர்னே தெரியாம ஒரு கலர்ஃபுல்லா இருக்கே தவிர அது என்ன கலர் எல்லாம் கலைஞ்சு போய் கசாம்புசான் இருக்கு. உன் கேமை நீ கலர்ஃபுல்லா மாத்தணும்னா இந்த மாதிரி கிளாரிட்டியா ஒரு கலர் அடிக்கி கொஞ்சம் வெளிப்படுத்துங்க அப்படின்றதான் பிக் பாஸ் கொடுத்த ஹிண்ட். சாண்ட்ராக்கான ஹிண்ட். உங்க கேம் வின் பண்ணணும்னா நீங்க இது வந்து சாண்ட்ராவோட கேம் பிளே அதுதான். அவங்க பிக் பாஸ் சொன்னது வந்து இதுதான், உங்க கேமை நீங்க இப்படி மாத்திக்கிங்க அப்படின்றத அந்த டாஸ்க் மூலமா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருக்கு போனாங்கன்னா கனிக்கு. ஆமா, கனிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க இந்த கேம்ல எல்லாரு கூடயும் வந்து நீங்க என்ன பண்ணீங்க, கலந்து விளையாடுறீங்க. ஆனா நீங்க எல்லாருக்கும் பிஸ்கெட் போடுங்க, அவங்களை டைவர்ட் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க, டாகுக்கு பிஸ்கெட் போட்டு அதை டைவர்ட் பண்ணிட்டு உள்ள போப்பா முன்னேறு அப்படின்ற மாதிரி உங்களை சுத்தி விளையாடுறவங்களுக்கு எல்லாம் பிஸ்கெட்டை போட்டு தயவு செய்து முன்னேறுங்க அப்படின்றது அந்த கேம். நீங்க உள்ள இருக்க கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் பிஸ்கெட் போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் கப்பு. அப்படிதான் அந்த பிஸ்கெட், இந்த பிஸ்கெட்டை கரெக்டா வாயில போட்டீங்கன்னா, ஆமா, அதாவது பக்கத்துல இருக்க கண்டஸ்டன் வாய்க்கெல்லாம் பிஸ்கெட் போடுங்க. அவங்க வேற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, முன்னிட்டே இருப்பாங்க, நீங்க முன்னேறிட்டே இருங்க அப்படின்றதுதான். சபரிக்கு வந்தது பாத்தீங்கன்னா, உடம்பு குழுக்கு, ஆமா, பால வெளியே அமுக்கு அப்படின்ட்டு. சோ அந்த உடம்புக்குள்ள அந்த பாக்ஸ் இடுப்புல கட்டிட்டு அந்த அதுக்குள்ள இருக்க பால் எல்லாத்தையும் அந்த அந்த ஹோல் வழியா வெளியே எடுக்கணும். அதாவது குலுங்கி குலுங்கி, அதாவது என்ன சொல்றாங்க, நீ பண்ற காமெடி இன்னும் சிரிக்கல, பண்ண குலுங்க குலுங்க சிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு கப்புக்கு வாய்ப்பு இருக்கு. நீ பண்ற ஏதோ ஒண்ணு அதை குபீர் சிரிப்பு குலுங்குற சிரிப்பா மாத்து, நல்லா குலுங்கி சிரிக்கணும், புரியுதா? நீ பண்ற கண்டென்ட்டுக்கு நல்லா குழு குழுன்னு வச்சிருக்கணும் அப்படின்றதான் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் டிப்ஸ். சபரி, நீங்க பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு கொஞ்சம் பாட்டு பாருங்க 2 வாரத்துல. ஆமா, மக்கள் எல்லாம் குலுங்க வச்சீங்கன்னா உங்களுக்கும் கப்புக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சபரி கொடுத்த அந்த டாஸ்கோட டிகோடிங்க நாம நினைக்கிறோம். நீங்க நினைக்கிறோம் கானா வினோத். ஆமா, ஆக்சுவலி கானா வினோத் வந்து நீ வந்து நெகட்டிவ் கலர் ஒன்று போயிட்டு இருக்கு, ரெட் கலர்ல இப்ப உங்ககிட்ட நிறைய இருக்கு, அது ரெட் ப்ளூவா மாத்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெட் டு பாசிட்டிவ் வந்து மாத்து தான் ஒரு டாஸ்க். ஒரு பக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் பால், இன்னொரு பக்கெட்ல ப்ளூ கலர் பால். ஆமா, நீங்க ப்ளூ ரெட்டுக்கும் ரெட் ப்ளூக்கும் மாத்தணும், அந்த தெளிவா மாத்தணும். 2 ஹேண்டும் வேலை செய்யும் போது பால் இங்க இருக்க பால் அங்க இருக்க பால் இங்க போகணும். அவர் என்ன சொல்றேன்னா, இப்போதைக்கு உங்க கேம் பிளேல நெகட்டிவ்ல நீ பாசிட்டிவா மாத்திக்கோ, பாசிட்டிவ்ல நெகட்டிவா போய்க்கோ அப்படின்றது இல்ல. எல்லாம் எப்படி மாத்தினாலும் அதை நெகட்டிவா மட்டும் பாசிட்டிவா மாத்து, ரெட்டை மாத்தணும்ன்றத அவங்களுக்கு கொடுத்த அந்த டேஞ்சர்ஸ் மாத்திக்கோ அப்படின்றத கானவனத்துக்கு கொடுத்த அந்த கேமோட புரிதலா நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. அவங்க ஃபெமித் பாகுக்கு கொடுத்த டாஸ்க் வந்து நிதானம், துல்லியம், கவனம். அது 3 தான் உங்களுக்கு. அது 3 நீங்க ஒழுங்கா வச்சுக்க தம்பி. ஏன்னா அவனுக்கு கொடுத்த வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான டாஸ்க். இந்த டாஸ்க் வந்து நீங்க நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க. அந்த வளையத்துக்குள்ள கம்பியை உள்ள விட்டு டச் பண்ணாம லைட் எரியாம எடுத்துட்டு போகணும். அவ்வளவு பவரா கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு அந்த அதே மாதிரி ஒரு செட்டப். சோ இதுல வந்து எல்லா ஷேப்புமே இருக்கு. அந்த ஷேப்புக்குள்ள அந்த நீங்க அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பூனை வச்சு அந்த பாலை எங்கேயுமே டச் ஆகாம, இல்ல பால் விழுந்துராம, டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற பால் விழுந்துராம கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் அவருக்கு தேவை. அவருக்கு இந்த கட்டத்துல தேவையானது என்ன அமித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பி, உன்னை எல்லாரும் மக்கள் லைக் பண்ணதுதான் நிதானம், துல்லியம், கவனம். இது 3ஐயும் கரெக்டா பண்ணுப்பா, உனக்கு கப்புக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டீம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயருக்குமே வந்து தேவையான டிப்ஸ் தான் இந்த பிக் பாஸ் வந்து டாஸ்க்ல வச்சிருக்காரு. ஏன் இந்த டாஸ்க் வச்சாருன்னா அதுதான் டிப்ஸ். ஏன்னா எவனுக்குமே இங்க வந்து டாப்ல கப் அடிக்கிற அளவுக்கு பெரிய கேம் இல்ல. இனிமேட்டு நான் கொடுக்குற இதை பிரிச்சு இந்த பாயிண்ட் பிடிச்சி இந்த கேம் விளையாடுங்க, உங்களுக்கு கப் இருக்கு அப்படின்றதான் அதுக்கான காரணம். சோ அமித் பார்கவ் அது வந்து அடுத்த நாள் வந்தது. அடுத்த அமித் பார்கவ் தான் திவ்யாக்கு கொடுத்த டாஸ்க் வந்து அதான் உருட்டு. ஆமா, நல்லா உருட்டுமா, நீ நல்லா உருட்டுற, நிறைய பேரை நீ வந்து எல்லாரையும் உருட்டி வெளியேற்றினா அவங்க உருட்டி ஒரு கப்புக்குள்ள அடைச்சிட்டுனா அவனுக்கு தான் கப்பு. அதுதான் உருட்டு, நல்ல உருட்டு. அதாவது வந்து அந்த பலகையில இருந்து பால் கரெக்டா உருட்டி விட்டு அங்க வச்சிருக்க கப்புக்குள்ள அந்த பால் 3 பால் அதை கரெக்டா போடணும் அப்படின்ற மாதிரி தான் திவ்யாக்கு கொடுத்த ஹிண்ட். அதுதான் கரெக்டா ஆளை பார்த்து உருட்டு, 3 உருட்டு தான் உருட்டணும், புரியுதா? உனக்கு இருக்குது 3 சான்ஸ். உனக்கு முன்னாடி 3 பேர் தான் இருக்காங்க. அதாவது கப் அடிக்கிறதுக்கு உனக்கு முன்னாடி நீ 4வது பொசிஷன் இருக்க, 3 பேர் உனக்கு முன்னாடி இருக்காங்க. அவங்க நல்லா உருட்டி விட்டு அந்த பொட்டியில போட்டு அடக்கிட்டனா உனக்கு தான் கப்பு அப்படின்றது தான் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. பாலை உருட்டு, பொட்டியில அமுக்கு, அந்த 3 பந்து எந்த பந்து நீயே கண்டுபிடி அப்படின்றது தான் அவங்களுக்கு கொடுத்தது இது டாஸ்க். பார்வதிக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்க? ஆமா, அவங்க வந்து உருட்டு இல்லையா? ஏமா அவங்களுக்கு 3 பேர் தான் இருக்காங்க, உருட்டுட்டாங்க. அம்மா, நீ உருட்டுறத பார்த்து உருட்டு அக்கம் பக்கம். நீ ஆனா அவங்களுக்கு கொடுத்த பால் டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மூடி இருக்கு. மேல இருக்க பாலை மேல் முடியில இருந்து அடுத்த முடிக்கு கடத்தி ஒரு மூடியா கடத்தி கொண்டு வந்து கடைசி முடியில சேர்க்கணும். அதுதான் என்னன்னா அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க். அதுதான் நீ நல்லா கவுக்குற ஆளை ஆனா கரெக்டா கவுக்க மாட்டேன். ஆட்களை கவுப்பது உனக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் முன்னாடி இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்து 3 இந்த பொண்ணுக்கு மட்டும் 4 லெவல் கொடுத்துருப்பாங்க. சோ அதுக்கான காரணம் வந்து அதுதான் உங்களுக்கு முன்னாடி வந்து 4 பேர். நீங்க டாப் 5 போறதுக்கே ரிஸ்க். நீங்க 5வது இடத்துல இருக்கிறதுக்கு வேணும்னா அந்த 4 பேரை கரெக்டா பிரட்டி போடுங்க. ஃபுல்லா தலையில பிரட்டினாதான் நீங்க முன்னுக்கு வர முடியும் அப்படின்றதுதான் பார்வதிக்கு கொடுத்தப்பட்ட டிஸ்க். நீங்க வந்து 4 லெவல் உங்களை தாண்டினாதான் நீங்க வந்து அந்த 5வது இடத்துக்கே போய் சேர முடியும் அப்படின்றதுதான் பார்வதிக்கு. அந்த 4 பேர் யாரு? இல்லன்னா நீ அந்த 4 பேரையும் சேர்த்து ஒருத்தரா அப்படின்றது நீங்க தான் பாத்தீங்கன்னா கரெக்டா தலையில விட்டு நீங்க இப்ப விளையாட்டு இருக்க கேம தலையில பரட்டி போடு அப்படின்றதுதான். இப்ப விளையாட்டு இருக்கிறது சரியில்லை, அதை தலைகீழாக மாற்ற வேண்டும், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு நீங்க குதிக்கணும் அப்படின்றதுதான் பார்வதிக்கு கொடுத்தப்பட்ட டாஸ்க். சோ புரிஞ்சுக்கணும், அது பார்வதி புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்றது போக போக தெரியும். பார்வதி பொறுத்த வரைக்கும் டாப் 5 போறதுக்கே இந்த சொத்து அப்படின்றதுதான் அதுல கொடுக்கப்பட்ட ஹிண்ட். அதுக்கு அடுத்து வெளில வரும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அரோராக்கு வந்து கொடுத்தது வந்து என்னன்னா
அரோராவோட கேம் பிளேயோ தெளிவா சொல்லிட்டாங்க. சதுரங்க வேட்டை. ஆமா. ஆக்சுவலி இந்த பொண்ணு வந்து 3 லெவல் கேம் விளையாடி இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல்ல அமைதியாவே இருந்துச்சு. அடுத்த லெவல்ல இப்ப வந்து அப்படியே பயங்கரமா கேமிங் மோட்ல இருக்கு. அடுத்த லெவல்ல வந்து சதுரங்க வேட்டை கேம் தான் ஆடணும். இப்ப பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கு. சதுரங்க வேட்டை. நீ வந்து இந்த இந்த கேம்ல நீ இருக்குன்னா அடுத்தவங்க காவு கொடுக்கணும். அதுதான் அப்ப அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. அரோரா விக்கல்ஸ் கூட்டு போயிடுங்க ஃபேமிலியா, பார்வதியா கூட்டு போயிடுங்க. அந்த பொண்ணு புரிஞ்சுச்சு பாத்தீங்க. அந்த கேம் கொடுத்தோனே, ஓ நம்ம பலி கொடுத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். கப்பு 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 முக்கியம்னா நீ வந்து அடுத்தவங்க வந்து நவுத்தி 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 நீ முன்னாடி வந்துரு. உனக்கு முன்னாடி ஏகப்பட்ட வரிசையில இருக்காங்க. அவங்க நவுத்தி நகர்த்தி நீ முன்னாடி வந்தாதான் உனக்கு கப்பு அப்படின்றதான் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிச்சு. அந்த பொண்ணு அவங்க சொல்றது மட்டும் இல்ல, அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னே சேர்த்து புரிஞ்சுக்கிட்டு 3 கப்பு செட் ஆஃப் கப் கொடுத்துட்டு மார்க் பண்ணப்பட்ட கப்பை வந்து மார்க் பண்ண பிளேஸ்க்கு ஒண்ணு மூவ் பண்ணி போகணும். அதுதான் அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க். அது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரேக்கு கொடுத்த டாஸ்க் சதுரங்க வேட்டை. அந்த பொண்ணு அதை விளையாடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ருதீனுக்கு, ஆமா ஆமா ஆக்சுவலி கம்ருதீனுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க கவனமா நோட் பண்ணோம். ஆக்சுவலி என்ன கொடுத்தாங்கன்னா, மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து இப்படி விளையாடுறாங்க. அந்த தம்பிக்கு மட்டும் கண்ணாடி கப்பு கொடுத்து அந்த கண்ணாடிக்குள்ள பாலை வச்சு உருட்டி எடுத்து வந்து இன்னொரு பவுல்ல போடணும். அவர் கொடுக்கப்பட்டது கண்ணாடி. தம்பி நீ விளையாடுற கேம் எப்படின்னா கண்ணாடி மாதிரி வெளிப்படையா எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்டா தெரியுது. ஆனா உள்ள நீ ஒண்ணு உருட்டிட்டு இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா கண்ணாடி உடஞ்சு செதறிடும். உன் கேம் வந்து கண்ணாடி குடுவைக்குள் உருட்டு தான் தம்பி. பார்த்து உருட்டு. நீ கொஞ்சம் எஸ்கா உருட்டுனா உன் கேம் சுக்கு நூறா உடஞ்சிரும் அப்படின்றது கமருதீன் கொடுக்கப்பட்ட ஹிண்ட். எப்படி கரெக்டுங்களா? விக்ரம்க்கு என்ன உருட்டு உருட்டாங்க அப்படியா? கப்பு உனக்கு இருக்கு, ஆனா தலைகள இருக்கு. நீ வந்து உனக்கு மேல பலூன் தூக்கி போட்டுனா கப்பு உனக்கு நேரா ஆக்கிடுவாங்க. கப்ப தலைகள பிடிக்கிறப்ப கப்ப நேரா பிடிச்சா நீதான் வின்னர் இல்லைன்னா ரன்னர் அப்படின்றது அந்த அந்த கப்புக்கு மேல பால். அந்த பாலை நீ தூக்கி போட்டு அது கீழே வரதுக்குள்ள கப்ப கரெக்டா நிமித்திடும். அதுதான் உன் கேம் வந்து கரெக்டா தான் இருக்கு. நீ உன் மேல உள்ள அந்த பலூன் எல்லாம் இறக்கிட்டனா கப்பு நேரம் ஆயிடும். ஆமா நேரா பிடிச்சிருவ அப்படின்றதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஹிண்ட். அவன் வந்து பிச்சாக்கு வந்து ஆமா ஆக்சுவலி வந்து அந்த தட்டி தட்டி கண்ணாடியில போடணும் பால். அதுதான் ஆக்சுவலி அவங்க யாரையுமே வந்து ஃபர்ஸ்ட் 2 வாரம் நீ அவங்க அப்பா அம்மாவே சொன்னது அந்த ஹிண்ட் தான் மேம். நீ ஃபர்ஸ்ட் 2 வாரம் எல்லாரும் தட்டி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா போய் கம்முன்னு செல்ஃபில் உட்காந்துட்டாங்க. சோ இந்த டாஸ்க் மூலம் அவங்க சொன்னது அதுதான், உனக்கு கொடுத்த இது வந்து தட்டினாதான் அது போய் கப்புல விடுவோம். நீ தட்டு, நீ உனக்கு சுத்தி இருக்க 4 பேர் தட்டி விளையாடு. அந்த பொண்ணு புரிஞ்சுட்டு நீ தட்ட ஆரம்பிச்சு பாத்தீங்களா, பாரதி போய் மொத்த டார்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.